அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு ஜும்மா நாளும் சூரத்துல் கஹஃப் ஓதுவது மிகப்பெரிய சிறப்புடைய அமல்னு நம்மள பல பேருக்கு தெரியும். நம்மள பலர் தவறாமல் ஓதக்கூடியவர்களாகவும் இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, கஹஃப் சூறாவை ஓதுனா மட்டும் போதுமா, அல்லது அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதில் உள்ள பாடங்களை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டுமா? இன்றைய வீடியோவில் அதைத்தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் கஹஃப் சூரா ஓதுவதின் சிறப்பு பற்றி முதல்ல பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் வெள்ளிக்கிழமையில் கஹஃப் சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு 2 வெள்ளிக்கிழமைகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒளி வழங்கப்படும். இந்த சூரா ஓதுவதற்காக மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையை சிறந்த முறையில் வழிநடத்துவதற்காக அருளப்பட்டது. இந்த சூறால அல்லாஹு தஆலா 4 பெரிய சோதனைகளை பற்றியும் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான, அதாவது அந்த சோதனைகளில் இருந்து விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான வழியையும் அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தரான். முதல் சோதனை ஈமானை பற்றியது. குகைவாசிகள் தங்களுடைய ஈமானை காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் விட்டு வெளியேறினார்கள். இன்று நாமும் நமது ஈமானை காப்பாற்ற எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சோதனை செல்வத்தை பற்றியது. 2 தோட்டங்களின் உரிமையாளர் தனது செல்வத்தால் அகந்தை கொண்டான். இன்று நமக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்துள்ள செல்வம், வசதி, பதவி ஆகியவற்றால் அகந்தை வரக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. மூன்றாவது சோதனை அறிவை பற்றியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை பற்றி எடுத்துரைக்கிறது. நமக்கு தெரிந்த அறிவு எல்லாம் இல்லை, அல்லாஹ்வின் அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. 4வது சோதனை அதிகாரத்தை பற்றியது. துல்கர்னைன் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும், அதிகாரம் கிடைத்தாலும் அதை அல்லாஹ்வின் திருப்திக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியது தான் கஹஃப் சூரா. இதை நம்ம வெள்ளிக்கிழமைகளில் ஓதும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம வெறுமனே ஓதிக்கொண்டே போகலாமா? நம்ம இந்த சூறாவுடைய அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை நமக்கு வெறுமனே ஓதுவதற்காக மட்டும் அருளவில்லை, அதை சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் அருளியிருக்கிறான். ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒருவருக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மருத்துவர் அந்த நோய்க்கான மருந்தை எழுதி கொடுக்கிறார். அந்த மருந்து சீட்டில் அந்த மருந்தோட பேரும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். இப்போ அந்த மனிதர் என்ன செய்வாங்க, அந்த மருந்து சீட்டை தினமும் படிக்கிறாங்க. காலை ஒரு முறை படிக்கிறாங்க, மாலை ஒரு முறை படிக்கிறாங்க, நண்பர்களிடம் காட்டுறாங்க. ஆனால் மருந்தை மட்டும் சாப்பிடவே இல்லை. அப்படியானால் நோய் குணமாகுமா? நிச்சயமாக குணமாகாது. ஏன்னா மருந்தை படிப்பதால் மட்டும் பலன் கிடையாது, அதை பயன்படுத்த வேண்டும், அதன் வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அதே போல தான் திருக்குர்ஆனும். ஓதுவது நன்மை தரும், ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்கிறது. ஆனால் திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். சூரத்துல் கஹஃப் நமக்கு 4 பெரிய சோதனைகளை பற்றி கற்றுத்தருகிறது. கஹஃப் சூரா ஓதி அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த 4 சோதனைகளில் இருந்து விடுபடும் வழியை நாமும் கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் கஹஃப் சூரா ஓத சொல்லி நபிகள் நாயகம் வலியுறுத்துறாங்க. அன்பானவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் கஹஃப் சூரா ஓதும்போது நான் இந்த வாரம் இந்த சூறாவில் இருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்மையே கேட்டுக்கொள்ளலாம். வெறுமனே ஓதி முடித்து விட்டோமா அல்லது அதன் செய்தியை நம் வாழ்க்கையில் கொண்டு வந்தோமா என்பதுதான் முக்கியம். திருக்குர்ஆன் நம்முடைய அலமாரில் வைக்கப்படுவதற்காக இறக்கப்படவில்லை, குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இறக்கப்பட்டது. எனவே இனிமேல் கஹஃப் சூராவை வெள்ளிக்கிழமைகளில் ஓதுவதோடு மட்டும் இல்லாமல் அதன் தமிழாக்கத்தையும் படிப்போம், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், அதில் உள்ள பாடங்களை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய்வோம். அப்போதுதான் கஹஃப் சூராவின் உண்மையான ஒளியும் வழிகாட்டுதலும் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். இன்ஷா அல்லாஹ் இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கஹஃப் சூராவில் இருக்கிற சம்பவங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் திருக்குர்ஆனை ஓதுபவர்களாக மட்டுமல்லாமல் குர்ஆனின் படி வாழ்பவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.